உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டியிருந்தன. 2017ஆம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்க சென்னை மெரினா கடற்கரையில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டிருந்தனர். நள்ளிரவு 12 மணிக்கு புத்தாண்டு பிறந்ததும் இளைஞர்கள் நடனமாடியும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்தும் புத்தாண்டை கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். சென்னையில் உள்ள பல்வேறு பூங்காக்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள், மணமகிழ் மன்றங்களில் ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக கொண்டாடினர். கேக் வெட்டியும் புத்தாண்டை வெகு விமரிசையாக கொண்டாடி மகிழ்ந்தனர். அப்போது அங்கு கூடியிருந்தவர்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டனர். விடுதிகளிலும் புத்தாண்டு களை கட்டியது. நான் இங்க ஃபெதர்ஸ் ஹோட்டல்ல வந்திருக்கேன் for the New Year celebration. It's Carnival 2017. அண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ தான் நியூ இயர் முடிஞ்சது. ஸோ ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த இயர் எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த நியூ இயர் எல்லாருக்குமே ஒரு பிரைட் லைட்டாக ஒரு எப்படி சொல்கிறது, இந்த நியூ இயரில் உங்களுக்கு என்னெல்லாம் ரெசல்யூஷன் எடுக்கணுமோ ஒரு சூப்பர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி இந்த நியூ இயர் எல்லாருக்குமே ரொம்ப லக்கியான நியூ இயராக இருக்கும். பிகாஸ் இட் ஷுட் நெவர் ஸ்டார்ட் வித் டிசப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் தேர் இஸ் நோ ரிச் நோ புவர் அண்டர் ஒன் காட். So we all are equal under a God. So இவ்வளோதான் எனக்கு சொல்ல முடியுது. பிகாஸ் இந்த நியூ இயர் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்களும் செலிப்ரேட் பண்ணுங்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2017. தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர். இது ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்துக்காக பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சென்னை 2016 ரொம்ப டிசாஸ்டராக மாறிச்சு. ஆனால் நம்ம சென்னைட்ஸ், நம்ம தமிழர்களெல்லாம் we all are very good and I know we all will definitely rock in. So happy new year. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த புத்தாண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் நான் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2017 தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இது சொல்லினால ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோரும் சந்தோஷமாக எப்பயுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் வாழ்த்திட்டு மனசார வாழ்த்துறேன். புத்தாண்டையொட்டி கோவில்களில் சிறப்பு பூஜைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. வடபழனி முருகன் கோவில், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில், மாங்காடு காமாட்சியம்மன் கோவில் உள்ளிட்டவற்றில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கிறிஸ்தவ தேவாலயங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பிரார்த்தனை நடந்தன.